சதீஷனே சிக்கன் ஃபிங்கர்ஸ் இருக்கு, வேணும்னா வாங்கிட்டு போறீங்களா? சதீஷ், சிக்கன் லெக் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே வாங்கிட்டு போவேன். இது ஏதோ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி சிக்கன் ஃபிங்கர்ஸ் சொல்றேன். மனுஷன் சாப்பிடுவானா அதெல்லாம்? அத்தாடி, எது யார் சாப்பிடுவாங்களா? ஜமேக்கா, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கான்னு பல நாடுகள் அதை சாப்பிடுவாங்கண்ணே. நம்ம இந்தியாவிலுமே பல பகுதிகளில் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு புரோட்டீன் கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், பாஸ்பரஸ் கிடைக்கும். அது போக நமக்கு இந்த முட்டி தேய்மான பிரச்சனைலாம் இருக்குல்ல, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதா இருக்கட்டும், எலும்போட அடர்த்திலாம் கம்மியான சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பல பிரச்சனைகளை கம்மி பண்ணுறதுக்கு இந்த கோழிக்கால் வந்து உதவி பண்ணுதுண்ணே. புரோட்டீனு, எலும்பை சரி பண்றது, முட்டி, இதுக்கெல்லாம் வேற சாப்பாடே இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா நடக்காதா? இந்த கோழியோட காலத்தான் சாப்பிடணுமா? வேற சாப்பாடு சாப்பிட்டாலும் நடக்கும்னே. ஆனால் குறிப்பாக இப்போ நம்ம உடம்புல வந்து கொலாஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்னே. இப்போ நம்ம தோல் இருக்கா, இந்த தோலை அப்படி இழுத்துட்டு விடும் போதில் அதே இடத்துல இல்லாமல் திருப்பி பழைய நிலைமைக்கு போகுதுல, அப்படி பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு கொலாஜின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக இப்போ எலும்புக்கெல்லாம் கால்சியம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் முக்கியம் இல்லைன்னே, கால்சியமோட சேர்த்து இந்த கொலாஜின் மாதிரியான நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இப்போ அதெல்லாம் இருந்தால் தான் இப்போ முட்டி இருக்குல்ல, ரெண்டு முட்டி ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிறதுக்கு சில பிசுபிசுப்பான தன்மையெல்லாம் தேவைப்படும். அந்த பிசுபிசுப்பான தன்மையோட சேர்த்து இந்த கொலாஜின் மாதிரியான விஷயங்களும் தேவை. இப்போ இந்த கொலாஜின்லாம் கம்மியாகும் போது, அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, எலும்பு ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். முட்டி வலி, அந்த முட்டியில் ரொம்ப ஸ்டிப்னஸ் ஏற்படுத்துறது. குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ், அதாவது இந்த மாதவிடாயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எலும்போட அடர்த்தி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்களை விட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கம்மியாகும். அப்படி எலும்போட அடர்த்திலாம் கம்மியாகும் போது சீக்கிரமாக எலும்பு உடைய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு ஸ்டிப்னஸே இருக்காது, ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்படி அந்த எலும்பு தேய்மானத்தை கம்மி பண்ணுறதுக்கு கொலாஜின் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுன்னே. சரிப்பா, இப்போ கொலாஜனுங்கிறது நீ சொல்ற மாதிரி சவ்வு, இந்த தோல் இழுவுக்கி வர்றது, முட்டி எல்லாம் வீக் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் சரியா பண்ணிக்கிறது. அதுக்கும் இந்த கோழி காலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குண்ணே. இப்போ இந்த கோழிக்கால் இருக்குல்ல, இந்த கோழிக்காலில் அந்த கொலாஜின் அப்படிங்கிற கண்டென்ட்டே இருக்குது. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. 3 மாதம்னே ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. 191 பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற அந்த முட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்குல்ல, அவங்களுக்கு ரெகுலராக வந்து கொலாஜின் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கோழியில் இருக்க கொலாஜினை அவங்க ரெகுலராக சாப்பிட்டவங்களுக்கு அந்த 3 மாதம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் முட்டி வலி, முட்டியில் இருக்க ஸ்டிப்னஸ், இந்த மாதிரி பல பிரச்சனை வந்து கம்மியாயிருக்குண்ணே. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கோழிக்காலில் இருக்கிற கொலாஜின் அப்படிங்கிற கண்டென்ட் தான். சரி, இப்போ ஊரால புரோட்டீன் இருக்கும்னு இதுல ஒரு கதையை ஒண்ணு ஒட்டில, என்ன மேட்டர் புரோட்டீன்? கதையெல்லாம் இல்லைண்ணே, உண்மையிலேயே இந்த சிக்கன் ஃபிங்கர் இருக்குல்ல, அதில் ப்ரோட்டீன்லாம் இருக்குண்ணே. இப்போ 70 கிராம் இந்த சிக்கன் ஃபிங்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 14 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும், 150 கேலோரிஸ் இருக்கும். கூடவே நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸில் விட்டமின் ஏல 2% வரைக்கும் கிடைக்கும், கால்சியமில் 5% வரைக்கும் கிடைக்கும், பாஸ்பரஸில் 5% வரைக்கும் கிடைக்கும், விட்டமின் B9ல் 15% வரைக்கும்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த சிக்கன் ஃபிங்கர்லேருந்து கிடைக்கும்னே. ஆனால் என்ன, இது சாப்பிடும் போது சில சிக்கலும் இருக்கு. அப்படி வா, நினைச்சேன் என்னடா இது ஒரு மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு ஆள் விளையாடுதே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை அதை சொல்லு. ஏன்னா இதுல நல்லது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நீ ஒரு 20 கிராம் என்கிட்ட வித்துட்டு போயிருவ. சிக்கல் ஏதாவது ஆச்சுன்னா செதச்சு போட வேண்டியே. என்ன மேட்டர் அதை சொல்லு. சிக்கல்னா இப்போ எல்லா விஷயத்துலையுமே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த கோழிக்காலை வாங்கும் போதில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கோழிலாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, தூக்கி போடும்போது அது காலியெல்லாம் உடையும் போல என்ன ஆகும்னா, இந்த உடஞ்சிருச்சுன்னா இந்த இடங்கள் எல்லாமே கருப்பு கலரில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கோழிக்காலில் கருப்பு கலர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காலை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ரெண்டாவது, வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த நகை இருக்குல்ல, மேக்ஸிமம் கடையிலே வெட்டி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த நகை எல்லாம் கரெக்டாக வெட்டிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். மூணாவது என்னன்னா, இப்போ இந்த கோழி அங்கேயே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கோழிக்காலில் அதிகப்படியான பாக்டீரியா அப்சார்ப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வாங்கிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வேக போடணும். வேக போட்டு இதோட லேயர் இருக்குல்ல, அந்த தோல், இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவர் ஆயில் யூஸ் பண்ணாமல், ரொம்ப ஃப்ரை பண்ணாமல், நார்மலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற நியூட்ரியல் பெனிஃபிஷனும் நமக்கு கிடைக்கும். ஓவர் ஆயில் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணும்போது ஓவர் வெயிட் கெயினும் கிடைக்காது, தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும், தேவையான மினரல்ஸும் கிடைச்சி நம்ம உடம்பு வேறு லெவலில் இருக்கும். ஓ, அப்போ இதுல இவ்வளோ விஷயம் இருக்கு, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற. சரி, ரைட், ஒரு 100 காலை போடு. 100 காலா? கோழி ஒரு கோழிக்கு 2 கால் தானே இருக்கும். இந்த மாதிரி காமெடிகள் செய்யக்கூடாது. நான் 100 காலுன்னு சொன்னது 100 கிராம் அந்த மாதிரி அப்படி. உடனே அந்த காமெடி அப்படிலாம் போகக்கூடாது. என்ன, எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்கு, ஒரு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்ன பயனே? இல்லை, மீனில் ஆரம்பிச்ச, நண்டுக்கு வந்த, முட்டைக்கு போன, கோழிக்கு போன, ஆட்டுக்கு போன,
கடைசியில கோலோட காலுக்கு வந்துட்ட. அடுத்து எங்கே போய் எதுல புரோட்டீன் இருக்கு, எதை திங்க சொல்லுவியோ நினைச்சாலே பயமா இருக்கு. திக்கு திக்குங்குது. இந்த கடை பக்கத்தே நான் வரமாட்டேன். நல்லா இருந்துக்க. நீ அந்த கோழியை தின்னு என்னனாலும் பண்ணிக்க. வரவா? ரைட்.